ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 16, 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாக இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே. இயேசுவிலே அன்பார்ந்த சகோதரங்களே, இப்போ எங்களுடைய கரங்களில் பலருடைய கரங்களிலே கைத்தொலைபேசி இருக்கிறது. அதில் நாங்கள் புகைப்படம் எடுப்பது உண்டு. அதுவும் செல்ஃபி படம் அல்லது குரூப்பி படங்கள் எடுக்கிற பொழுது அந்த செல்ஃபி அல்லது குரூப்பி எடுக்கிற வேளையில் எங்களுடைய அந்த சிரிப்பு ஒரு தனித்துவமான சிரிப்பாக இருக்கிறது. அதை செல்ஃபி சிரிப்பு என்றும் இப்பொழுது நாங்கள் அதை பெயரிடலாம் போல் தெரிகிறது. ஒரு உலகளாவிய ரீதியிலே அந்த செல்ஃபி எடுக்கிற அத்தனை பேருடைய சிரிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பது போல தெரிகிறது. அவர்கள் முகமலர்ச்சியோடு இருப்பது போல் அங்கு அவதானிக்க முடிகிறது. ஃபோட்டோ எடுக்கிற பொழுது வருகிற முகமலர்ச்சியை பற்றி இங்கு ஆண்டவருடைய வார்த்தை பேசவில்லை. மாறாக ஒரு உள்ளார்ந்த விடுதலையில் வருகிற முகமலர்ச்சியை பற்றியே இன்றைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. பவுலடிகளார் கொரிந்திய மக்களுக்கு எழுதுகிறது 2வது திருமுகத்தில் இருந்து இன்றைய முதல் வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம்: முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். நாங்கள் கொடுக்கிறோம். அதை எவ்வாறு கொடுக்கிறோம்? ஒரு கட்டாயத்துக்காக எங்களுடைய கடமைகளை, எங்களுடைய விடயங்களை, ஆற்றல்கள், திறமைகளை, எங்களுடைய நேரங்களை கொடுக்கிறோமா? இல்லை என்றால் அதை ஒரு விடுதலையில் ஒரு முகமலர்ச்சியோடு நாங்கள் கொடுக்கிறோமா என்பதை இன்றைய நாள் நம்மை ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கிறது. நாங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிற அந்த 3 விடயங்களையும் நாங்கள் கடைப்பிடிப்போமாக இருந்தால் அந்த முகமலர்ச்சி எமக்குள்ளே உருவாகிறது. அது எவ்வாறு உருவாகிறது என்றால் வெளிவேடமற்ற ஒரு நேர்மையான அந்த வாழ்க்கை முறை. நாங்கள் தர்மம் செய்கிற பொழுது நேர்மையாக அந்த தர்மத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம்.
நேற்றைய தினம் ஒரு சகோதரி வருகை தந்தார். தன்னுடைய கணவன் பிரான்ஸுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு ஒரு கடிதம் தர சொல்லி. இப்பொழுது நான் கேட்டேன், அவர் இங்கே இருக்க முடியாது என்று சென்றதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? அப்பொழுது அவர் சொன்னார், கணக்க செய்தவர் ஒரு ஃபோட்டோவும் அவர் எடுக்க இல்லை. அவர் தம்பட்டம் அடிக்காதீர்கள் என்பதை அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது தம்பட்டம் அடிக்காதால் அவருடைய விசாவுக்கு என்ன செய்வது என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு தடவை என்னிடம் ஒரு சகோதரன் கேட்டார், ஃபாதர், எப்போ அடுத்த போராட்டம் இருக்கிறது? நான் வரும்பொழுது சொல்லுகிறேன் என்று. இப்போ போராட்டம் வந்தது. நான் சொன்னேன், நான் அங்கே போகிற பொழுது அவர் முன்னுக்கு நிற்கிறார் கொடியோடு. என்னோட அவ்வளவுக்கு எதியாக ஒரு தமிழ் தேசிய உணர்வு எனக்குள்ளே வந்துட்டுதா ஏண்டா பார்த்தா, ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் லண்டனில் இருந்து, ஃபாதர் நான் லண்டன் வந்துட்டேன், எனக்கு ஒரு கடிதம் தருவீங்களான்னு ஒரு மெசேஜ் போட்டார். அந்த போராட்டம் எதற்காக வந்திருக்கிறார் என்றால், ஏன் முன்னணியில் நின்று கொடி பிடித்திருக்கிறார் என்றால், லண்டன் போகிற பொழுது அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போ தம்பட்டம் எவ்வளவுக்கு நாங்கள் அடிக்கிறோம் என்பதை இன்றைய அந்த நிலைகளிலே அவதானிக்க முடிகிறது. நாங்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது உள்ளறைக்கு செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த உள்ளறை 2 பக்கங்களிலே பார்க்கலாம். எங்களுடைய அறைகளை பூட்டி செல்லுதல், எங்களுடைய இதய அறைக்குள்ளே செல்லுதல். அந்த செபம் அர்த்தமுள்ளதாக எப்பொழுது மாறுகிறது என்றால், எங்களுடைய இதய அறைக்குள்ளே நாங்கள் சென்று அங்கு உறைந்திருக்கிற இறைவனை கண்டு அவரோடு உறவு கொள்ளுகிற பொழுது எங்களுடைய செபம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, வெளிவேடமற்றதாக போகிறது. நாங்கள் நோன்பு இருக்கிற பொழுது மனிதர் பார்க்க வேண்டும் என்றதல்ல, அந்த நோன்பு என்னிடம் இருக்கிற இச்சைகளை அடக்க வல்லதாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் நோன்பிருக்க அழைக்கப்படுகிறோம். அவை இந்த 3 காரியங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது இயல்பாகவே நாங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்கிற, முகமலர்ச்சியோடு வாழுகிற மக்களாக இருப்போம். சில வேளைகள் பலரை நாங்கள் பார்க்கிற பொழுது இவர்கள் அடுத்த வியாகுல மாதாவாக இருப்பார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆண்டவரங்களை வியாகுல மாதாக்களாக அல்ல, எப்பொழுதும் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற மக்களாக இருக்க எம்மை அழைப்பதை இன்றைய நாளில் உணர்ந்து கொள்வோம். ஆமேன்.